என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என் இதயம் புரியாதோ நாவல் பகுதி 3. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். சுடர்விழி உறக்கம் வராமல் விட்டத்தை பார்த்து படுத்திருக்க அவள் அம்மா அவள் அருகில் வந்து அமர்ந்தார். சுடர், அப்பா ரொம்ப பயப்படுறாருமா. அவள் கரத்தை பிடித்தபடி அவர் கூற விழிகளை பறித்து அம்மா மீது நட்டவள், பயப்படுறாரா? ஏம்மா? நீ அந்த ஈஸ்வர போலீஸ்ல மாட்டிவிட நினைச்சு ஏதாவது ஏடா கூடம் ஆகிட்டா அப்புறம் நம்ம குடும்பத்தையே கூண்டோடு அழிச்சிடுவான் அந்த ஈஸ்வர். அம்மா, எனக்கு தெரியும். நான் யோசிக்காம ஆழம் தெரியாம எங்கேயும் காலை எடுத்து வைக்க மாட்டேன். அப்பாவை தைரியமா இருக்க சொல்லுங்க. அதுக்காக நீ ஏதாவது ஏடா கூடத்திலையும் போய் மாட்டிக்க கூடாதுமா. இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன் என்று கூறி அம்மாவை அனுப்பிவிட்டாலும் எப்படி இந்த திருமணத்தை யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நிறுத்துவது என்று யோசித்தபடியே உறங்கி போனாள். இதே நேரம் ஈஸ்வர் அத்துமீறி தன் எல்லைக்குள் நுழைந்து கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்க முயன்ற ஒரு கூட்டம் இளைஞர்களை பிடித்து அடித்து நொறுக்கி கொண்டிருந்தான். என்னடா உங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க? இது என்னுடைய ஏரியா. இங்க எதை விக்கணும்னாலும் அதுக்கு என்னுடைய அனுமதி வேணும். காலேஜ் போற பசங்களை டார்கெட் பண்ணி அவங்க போற வழியில எல்லாம் நின்னு கஞ்சா விக்கிறீங்களா? காலேஜ் பசங்க உங்களை தேடி வந்தா கூட முதல் தடவை யூஸ் பண்ற பசங்களா இருந்தா இது உங்க லைஃபையே நாசம் பண்ணிடும் சொல்லி அதோடைய பக்க விளைவுகளை எடுத்து சொல்லி அவங்கள திருப்பி அனுப்பணும். அதையும் மீறி நீ கொடுக்காட்டி வேற ஒருத்தன் அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தனை நாடி போனா மட்டும் அவன்கிட்ட இருக்கிற காசுக்கு ஏத்த சரக்க மட்டும் அவனுக்கு கொடுத்து அனுப்பணும். நீங்க கொடுக்காட்டி வேற எங்கேயாவது போய் ஏதாவது தப்பான சரக்க வாங்கி யூஸ் பண்ணி சீக்கிரமா அவங்க லைஃப் நாசமாயிடக்கூடாதுன்றதுக்காக என்னுடைய ஆட்களுக்கு நான் கொடுக்கற கட்டளை இது. அத அவங்க ஃபாலோ பண்ணாம போனாலே அவங்களையே தூக்கி போட்டு மிதிப்பேன். நீங்க பசங்க கிட்ட இருக்கிற காசை பறிச்சுட்டு வலுக்கட்டாயமா அவங்களுக்கு கஞ்சாவை கொடுத்து அதை யூஸ் பண்ண வேற சொல்லி இருக்கீங்க. யூஸ் பண்ணாதவங்கள அடிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணி உங்க பிசினஸ வளர்த்திக்க நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க. யாருடா உங்களை என்னுடைய ஏரியாக்குள்ள இந்த வேலையை பார்க்க அனுப்பி வச்சது? கோபமாக அந்த இளைஞர்களை அடித்தபடியே ஈஸ்வர் கேட்க, சார், அது யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார். எங்களுக்கு ஆளுக்கு 1 லட்சத்தை கொடுத்து காலேஜ் ஏரியால கஞ்சா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க, அது மட்டும் போதும். அதுவும் அந்த ஈஸ்வருடைய ஏரியால இருக்கிற காலேஜ்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம்னு முகமூடி போட்ட 2 பேர் சொன்னாங்க. நாங்களும் காசுக்கு ஆசைப்பட்டு அவங்க குடித்த சரக்க பசங்களுக்கு சப்ளை பண்ண முயற்சி செஞ்சோம். இது ஈகளுக்கு தெரிஞ்சா எங்களையும் உங்களையும் சேர்த்து கொன்னுடுவாரு அப்படின்னு சொல்லி கஞ்சா வாங்க பசங்க மறுத்துட்டாங்க. எங்களுக்கு கொடுத்த வேலையை நாங்க சரியா செய்யாட்டி கொடுத்த காசை திருப்பி கொடுத்துடணும்னு அந்த முகமூடி போட்டவங்க சொன்னாங்க. அதுக்கு பயந்துதான் காசு மேல ஆசைப்பட்டு பசங்க கிட்ட இருந்து காசை பறிச்சுட்டு கஞ்சாவையும் வலுக்கட்டாயமா யூஸ் பண்ண வச்சோம். திலீப், உறக்க அழைத்தான் ஈஸ்வர். திலீப்பும் நண்பர்களும் அவன் முன் வந்து நிற்க, இவனுங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து அனுப்புங்க, இவனுங்களை ஏவனவனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்று கூறி ஆவேசமாக அங்கிருந்து புறப்பட்டான் ஈஸ்வர். ஒரு அரை மணி நேரத்திற்குள் அசுரக்கோட்டை என்ற அந்த நைட் கிளப்பிற்குள் ஈஸ்வர் யாரையோ எதிர்பார்த்து காத்திருக்க, அரைகுறை ஆடை அணிந்து தன் உடலை குலுக்கி குலுக்கி ஆடிக்கொண்டிருந்த அந்த இளம்பெண் பலமுறை வந்து ஈஸ்வர் முன் மேஜையில் படுத்து தன் உடல் அழகை அப்பட்டமாக அவனுக்கு காட்டி கஞ்சாடை செய்து அவளது உடலை புசிக்கும் விருந்தாளியாக அவனை விருந்துக்கு அழைத்து விட்டாள். அவளது எண் எழுதப்பட்ட துண்டு சீட்டை ஏதோ தன் கைப்பைக்குள் இருந்து எடுப்பது போல் அவ்வளவு லாவகமாக மார்புக்குள் இருந்து எடுத்து ஈஸ்வரின் சட்டை பாக்கெட்டிற்குள் அவள் திணித்தாலும் அவளையோ அவள் செயலையோ கவனியாது வழிமேல் விழி நட்டு யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஈஸ்வரின் விழிகள். நடனமாடும் அந்த இளம் பெண்ணின் எகிரி நிற்கும் முன்னழகு அவள் மேஜை மீது படுத்து எழுந்த போது இன்னும் எகிரி நிற்க, அதை பொருட்படுத்தாமல் அந்த பெண் இன்னும் படு கவர்ச்சியாக நடனமாட, அதோ கிளப்புக்குள் நுழைகிறான் வாட்ட சாட்டமான அந்த இளைஞன். அவனது விழிகள் அரைகுறை உடை அணிந்து படு கவர்ச்சியாக நடனமாடும் அந்த இளம் பெண்ணின் மீது பட்டு அப்படியே அவள் மீது ஒட்டி கொண்டு அவள் மேனி முழுவதும் மேய ஆரம்பிக்க, அவன் கால்களோ அந்த பெண்ணை நோக்கி அடி எடுக்க ஆரம்பித்தது. அவள் அருகில் வந்தவன் அவள் இடையை சுற்றி வளைத்து தன்னோடு சேர்த்து எகிரி நிற்கும் அவளது மார்பின் மீது உதட்டை அழுத்தி பதித்தான். பாடல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த பெண்ணும் அவனது ஆசைக்கு இணங்கி அவன் மீது சாய்ந்து தன்னை அவனுக்கே விட்டு கொடுத்து விட, பல பேர் கூடியிருக்கும் இடம் என்று கூட பாராது கண்கள் கூசும் அளவு
அந்த பெண்ணின் உடல் பாகங்களில் எல்லாம் உதட்டை ஓடவிட்டு அவள் வலியில் துடிக்கும் அளவு அவள் உடலில் ஆங்காங்கே கடித்தும் ரசித்தவன் ஒரு தருணத்தில் அவள் உடலில் ஒட்டி கிடந்த அற்ப சொற்ப உடையையும் பித்தெறிந்துவிட்டு வெறி நாய்களுக்கு உணவை தூக்கி வீசுவது போல் அங்கு கூடியிருந்த பணக்கார முதலைகள் சிலரை நோக்கி அந்த பெண்ணை வீசி எறிய அந்த முதலைகளும் அந்த இடத்திலேயே அந்த பெண்ணை ருசி பார்க்க ஆரம்பித்து விட அங்கு நடந்த நிகழ்வுகளை கண்டு நாடி நரம்பெல்லாம் சூடேறி போன இளைஞர்களும் சில பெருசுகளும் ஜொல்லு விட்டபடி அந்த பெண்ணையே பார்த்து கொண்டிருக்க, டேய் என்னடா அங்க பார்வை, காசு இருந்தா 1,00,000 கவுண்டர்ல கட்டிட்டு அவங்க கூட போய் என்ஜாய் பண்ணுங்க, இல்ல எங்க கிட்ட டிக்கெட் எடுக்கிற காசு மட்டும்தான் இருக்கு, டிக்கெட்டை மட்டும் எடுத்துட்டு தான் உள்ள வந்திருக்கோன்னு சொன்னீங்கன்னா அடுத்த ஆட்டக்காரி வருவா, அவளை தொடாம அவ ஆட்டத்தை மட்டும் பார்த்து ரசிச்சுட்டு அவ காட்டுனா மட்டும் அவ அழகையும் ரசிச்சுட்டு உள்ள வந்து 15 நிமிஷம் ஆன உடனே நடைய கட்டுங்க. என்ன தெரியும்ல, என்ன செல்லம்மா அசுரன்னு கூப்பிடுவாங்க. என் பேரு சூரன், இது என்னோட கோட்டை, அசுர கோட்டை தெரியும்ல. இங்க வர்றவனுங்க வாழை சுருட்டி வச்சுட்டு கொடுத்த காசுக்கு மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு வெளியே போயிட்டே இருக்கணும், இல்லையா எவன் உசுருக்கும் உத்தரவாதம் இல்ல, புரியுதா? அவனுங்க லட்சமா அள்ளி கொடுத்துருக்கானுங்க, அதுதான் அவளை பதம் பாக்குறாங்க. நீங்க சொல்ல விட்டு என்ன பண்ண போறீங்க? நேரமானவனுங்க எல்லாம் நடைய கட்டுங்க. கர்ஜனையோடு சூரன் முழங்க அங்கு இருந்தவர்களில் பாதி பேர் அந்த பெண்ணையும் வேட்டையாடும் முதலைகளையும் ஜொல்லு வழிய ஏக்கத்தோடு பார்த்தபடியே வெளியேறிய அளவு இலசுகளும் பெருசுகளும் கோலூன்றிய பெருசுகளும் உள்ளே நுழைந்தனர். அடுத்து ஆட வந்த அந்த இளம் பெண்ணின் விழிகளில் பீதி. அந்த பெண்ணை பார்த்து ஏளனமாக சிரித்தபடியே அவள் அருகில் வந்த சூரன், ஆம்பள வாசனையே இல்லாத உடம்பு போல தெரியுதே, தொழிலுக்கு புதுசா என்று கேட்டான். ஆம் என்று அந்த பெண் தலையசைக்க, அப்படின்னா நீ முதல்ல என்னுடைய படுக்கைக்கு தானே வந்திருக்கணும், இங்க எப்படி விட்டானுங்க? இல்ல சார், நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, ஏதோ குடும்ப வறுமையை போக்க சும்மா ஆட மட்டும்தான் வந்திருக்கேன். அவளை ஏற இறங்க பார்த்தவன் அவள் முழங்கால் வரை நீண்டு நிற்கும் பாவாடையையும் தொப்புள் மட்டும் லேசாக தெரியும்படி அணிந்திருந்த மேலாடையையும் கண்டு வாய்விட்டு சிரித்தான். நீ இப்படி ட்ரெஸ் போட்டுட்டு வந்து ஆடுனா என்னுடைய கிளப்ப நான் இழுத்து மூடிட்டு சந்நியாசம்தான் போகணும். நீ இன்னைக்கு ஆட வேண்டாம், நாளைக்கு ஆடு போதும். உழப்போ. இல்ல சார், 25,000 கொடுத்திருக்காங்க, ஆட வேண்டான்னு நீங்க சொல்லிட்டா காசு திருப்பி கேட்பாங்களே, வீடு ரொம்ப கஷ்டப்படுது சார். அதெல்லாம் காசை திருப்பி கேட்க மாட்டாங்க, நீ நாளைக்கு வந்து ஆடு. இன்னைக்கு கிடைச்ச காசோட வீடு போய் சேரு, நாளைக்கு 1,00,000 கொடுத்து உன்னை ஆட வைப்பானுங்க பாரு என்று கூற முகம் மலர்ந்த அந்த பெண் அவன் நரித்தனத்தை புரிந்து கொள்ளாமல் தேங்க்யூ சார் என்று கூறிவிட்டு உடைமாற்றும் அறையை நோக்கி ஓட, அவளை பின்தொடர்ந்து அசுரனும் செல்ல அடுத்த ஆட்டக்காரி உள்ளாடைகள் மட்டும் அணிந்து ஆட வந்தாள். எழுந்து நடந்த ஈஸ்வர் சூரனை பின்தொடர்ந்தான். அந்த இளம் பெண் உடைமாற்றும் அறைக்குள் சென்று கதவை சாத்த முயல அவளை பின்தொடர்ந்து வந்த சூரன் கதவை தள்ளி திறந்து கொண்டு உள்ளே வந்து கதவை தாழிட்ட அதே வேகத்தில் சிங்கத்திடம் சிக்கிய மானாக பயந்து நடுங்கும் அந்த பெண்ணை ஆவேசமாக கட்டி அணைத்து அவள் எதிர்ப்புகளை முறியடித்து அவள் கதறல்களை காதில் வாங்காமல் அவளது உடைகளை கிழித்தெறிந்தான். என்னை விட்டுடுங்க, நான் அப்படிப்பட்ட பொண்ணே இல்ல என்று கூறி அழுதபடியே ஓடி சென்று தொங்கிக் கொண்டிருந்த திரையை தன் உடலில் சுற்றி கொண்டாள் அந்த பெண். காம சிரிப்போடு அந்த பெண்ணை நெருங்கியவன், இப்ப வெளியே ட்ரெஸ்ஸே இல்லாம ஒருத்திய பார்த்தல, கட்டி பிடிக்கிறவனுங்களுக்கெல்லாம் தன்னை விட்டு கொடுத்து ஆசையா அவனுங்களையும் கட்டி பிடிச்சு காம போதையில மிதந்துட்டு இருக்காளே சாந்தினி, அவ உன்னை விட அழுதா. ஒரே ஒரு வாரம் தான் ஏன் கூட செலவழிச்சா. இப்போ அந்த போதை இல்லாம அவளுக்கு தூக்கமே வரலையா. 1000 கைப்பட்டாதான் தூக்கமே வருதுன்னு என்கிட்டயே சொல்லுறா. நாளைக்கு நீ கூட அப்படிதான் சொல்லுவ, வா உனக்கு அந்த ஆனந்த போதைய காட்டுறேன் என்று கூறி அந்த பெண்ணை திரைக்குள் இருந்து இழுத்து வெளியே கொண்டு வர அவன் முயல அரைக்கதவு உடைப்படும் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்த சூரன் ஈஸ்வரை கண்டு, டேய் உன்னை யாருடா உள்ள விட்டது என்று கேட்க, நான் வரணும்னு நினைச்சிட்டா எவன் அனுமதியும் எனக்கு தேவையில்லடா, நான் தான் உன்னுடைய எல்லைக்குள்ள வர்றதே இல்லையே, அப்புறம் எதுக்குடா நீ என்னுடைய எல்லையை தாண்டி உள்ள வந்து வாங்கி கட்டிக்கிற என்று கேட்டவன்
பாய்ந்து வந்து சூரன் சுதாரித்துக் கொள்வதற்குள் அவனை தூக்கி போட்டு பந்தாட ஆரம்பித்தான். சூரனால் ஈஸ்வரை திருப்பி தாக்க கூட முடியவில்லை. இதற்கிடையில் அந்த பெண் தன் உடைகளை எடுத்து மாட்டிக்கொண்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடியே விட்டாள். எழ முடியாத அளவு சூரனை அடி பின்னி எடுத்து விட்ட ஈஸ்வர், எப்பவும் பாடிகார்டோட தானே வெளியே வருவ, அவங்க பவர்ல தானே திமிரா திரிஞ்சிட்டு இருந்த, இந்த இடத்துலதான் உன்னை எந்த தொல்லையும் இல்லாம பதம் பார்க்க முடியும்னு எனக்கு தெரியும். அதுதான் காத்திருந்து சின்ன மீன் பின்னாடி போன சுறா மீன் முன்ன கசக்கி போட பின்னாடியே வந்தேன். வசமா வந்து மாட்டிக்கிட்ட, கசக்கியும் போட்டுட்டேன். உன் பாடிகார்டை பார்த்து எனக்கு பயம் கிடையாது. உன்னை அடிச்சு துவைக்கும் போது அவனுக்கு இடையில வந்தா ருசிச்சு சுண்டலை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கல்லுக்கு அடிபடுற மாதிரி ஒரு ஃபீலிங். அதை தவிர்க்கதான் உன்னை இப்படி தன்னந்தனியா கொண்டு வந்து நல்லா உரிச்சு எடுத்துட்டேன். இதுக்கு மேலையும் நீ என்கிட்ட வம்பு பண்ண, என் எல்லைக்குள்ள அத்து மீறி நுழைஞ்ச, அவ்வளவுதான், செத்த. புரியுதா? தன் சட்டை காலரை உயர்த்தி விட்டு கொண்ட ஈஸ்வர் அந்த அறையை விட்டு வெளியே சென்றான். பகுதி 3 நிறைவடைந்தது. பகுதி 4 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.